பசுமை வழிச்சாலையில் இருந்து கிண்டிக்கு புறப்பட்டு இருக்கிறார் இபிஎஸ். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம் சுப்பராமன். அமித்ஷாவுடன் சேர்ந்து இபிஎஸ் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாரா? அது குறித்த விவரங்கள். வணக்கம். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக கிண்டி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் குழுவானது சென்றிருக்கிறது. காலையிலிருந்து காத்திருந்த அமித்ஷாவிற்கு தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்திய பிறகு இவர்கள் அனைவரும், அதாவது அந்த 4 பேரும் ஒரே காரில் புறப்பட்டு தற்பொழுது கிண்டி சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அமித்ஷா தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தகவல் என்னவென்றால், அமித்ஷா தமிழகத்திற்கு வருகிறார், கண்டிப்பாக அதிமுக கூட்டணி பற்றி அறிவிப்பை வெளியிடுவதற்காகவே அவர் தமிழகம் வருகிறார் என்று அந்த வட்டாரங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று இரவு வந்த அவர் தற்பொழுது வரை அது பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் வெளிப்படாமல் பாஜக கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளையும் அதே போல தமிழிசை வீட்டு துக்க நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டார். இந்த கூட்டணி தொடர்பாக எந்த விதமான ஒரு தகவலும் நேற்றிலிருந்து எதுவுமே சொல்லப்படாத நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். அவர்கள் அங்கு சென்று கூட்டணி தொடர்பாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்படும். ஒருவேளை அந்த கூட்டணி அவர்கள் சொல்வதற்கான அந்த கண்டிஷன்கள் எல்லாம் ஒற்றுக்கொண்டால் கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு இருவரும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் டெல்லி சென்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்போதும் கூட கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஒரு சில கண்டிஷன்களை மட்டும் எடப்பாடி பழனிசாமி வைத்திருப்பதாகவும் அதை பாஜக ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக கூட்டணியில் இணைவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் சொன்ன முக்கிய கோரிக்கை பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலே பாஜக மாநில தலைவர் தேர்தல் நடைபெற்று அண்ணாமலைக்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்து அவர் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கே அந்த ஆலோசனை கூட்டம் முடிவு பெற்ற பிறகு நிச்சயமாக அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடும். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் இந்த கூட்டணி குறித்து அந்த உறுதியான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள் என்பதும் இந்த பாஜக அதிமுக வட்டாரங்களானது சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்தாலும் கூட 2024 சட்டமன்ற தேர்தலில் பிரிந்தது, நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்தது. அதன் பிறகாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இருவரும் மீண்டும் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று பாஜகவினர் தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். இதன் அடிப்படையிலே அதிமுகவும் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வருமா என்று கூறி வந்தார்கள். இதன் அடிப்படையிலே இருவரும் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் முடிவில் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு அணியாக இருக்கிறது என்று அதிமுக பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.